ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிடபிள்யூடி கேண்டிடேட், தென் எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த 3 கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். என்னைக்கு அப்படின்னா 13/8/2026 காலையில் 8 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும், 8:30 மணிக்கு சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும், 9 o'clock வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 366 கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல வந்து 366 பேர் இருக்காங்க. ரெண்டாவது நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 280 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பாயிண்ட்ஸ் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. 280 பாயிண்ட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. பட் ஹையஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 1080 பாயிண்ட்ஸ்னு வருது. ரைட்டா? இவங்க 2 பேருக்கும் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஒன்று இப்போ சார் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கீங்களா சார்? டைம் போட்டிருக்கேன். ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவைலபிள் இது அஃபிஷியல் வெப்சைட்னு கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா இது வரைக்கும் அவைலபிள் வெப்சைட்ல வந்து இன்னும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 13ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ரைட்டா? ஓகே. டைரக்ட் கவுன்சிலிங் 13/8/2026 அன்னைக்கு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள. 8 மணிக்கு யாருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, 8:30 மணிக்கு வந்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனு, 9 o'clock வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி. சார் இதுல யாரு சார் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்றவங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல சீரியல் நம்பர் 1ல இருந்து 25 வரைக்கும் போய் பார்க்கணும். நம்ம எவ்வளவு நம்பர் பார்த்தோம்? 266 பேர் வந்து நம்ம பார்த்தோம். அதுல 266ல 1ல இருந்து 25க்குள்ளேயே அந்த சீட்டு முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுலயும் சீரியல் நம்பர் 1ல இருந்து 30 கிட்டத்தட்ட 360 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. 1ல இருந்து 30 வரைக்கும் தான் வர சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது ஃபில் ஆகலன்னா தான் அப்புறமா இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. அதனால எல்லாரும் போய் நின்றுட போறீங்க. யாரு கூப்பிட்டுருக்காங்க? 1ல இருந்து 25 வரைக்கும் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்காங்க சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன். இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூப்பிட்டுருக்காங்க. பட் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க. அதனால யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவைலபிள் இந்த அபிஷியல் வெப்சைட் கொடுத்தாங்க. ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி வென்யூ எங்க போய் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா லெக்சர் ஹால் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார். எப்பயுமே ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட் அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கவுன்சிலிங் வந்து வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. சென்னை 6,02,000. ரைட்டா? எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஓமந்தூரார் வந்து காலேஜ் தெரியும். அதனால அங்க போயிட்டு இதுல ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் வந்து ஸ்கேன் ஆயிடும். ரெண்டாவது நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் எங்க சார் இறங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிம்சன் ஓமந்தூர் பஸ் ஸ்டாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இறங்கணும். நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் கவர்மெண்ட் எஸ்ட்ரோ மெட்ரோ இருக்கு, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ என்ன இருக்கணும். நியரஸ்ட் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன்னா செந்தாதிரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும். ரைட்டா? நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வருவாங்க இந்த கோட்டா சீட் எடுக்கிறதுக்காக டைரக்டா. அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால பஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, மெட்ரோ ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ரைட்? என்னெல்லாம் சார் நாங்க எடுத்துட்டு வரணும்? இண்டிவிஜுவல் கால் லெட்டர் உங்களுக்கு தனியா எதுவுமே வராது சார். எனக்கு மெயில் வரல, எஸ்எம்எஸ் வரலன்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வந்து எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்க அந்த டாப்ல என்ன கொடுத்துருக்காங்க 1ல இருந்து 25, 1ல இருந்து 30க்குள்ள இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனும், எமினன்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பர்சன் வந்து எதுக்கு அப்ப எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தாங்கன்னா அப்ப அந்த மாதிரி சில்ட்ரன்ஸும் வந்து வந்துடலாம். டிசபிலிட்டி பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கம்மியாக தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட். அதனால எல்லாரும் வந்து என்ன பண்ணணும், 1 hour பிஃபோர் commencement ஆஃப் கவுன்சிலிங் அலாங் வித் ஒன் ஆஃப் தேர் பேரண்ட் அட் தேர் ஓன் காஸ்ட். உங்களுடைய காசு செலவு பண்ணிக்கிட்டு தான் நீங்க வந்து அங்க வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா பேரண்ட் கம்பல்சரி உங்களுக்கு வரணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ப்ரொடியூஸ் ஏ டிமாண்ட் டிராஃப்ட் பேயபிள் அட் சென்னை ஃபார் ₹500. 500 ரூபாய்க்கு டிமாண்ட் டிராஃப்ட் நீங்க கையில drawn in favor of யாருக்கு? the secretary selection committee சென்னை 10 அப்படின்ற at the time of counseling as processing fee.
நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து சென்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்க அங்க போய் கூட நீங்க இந்த 500 ரூபாய் கட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஐயோ நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர முடிஞ்சுன்னா எடுத்துட்டு வந்துருங்க, ஒன்றும் விஷயம் கிடையாது. கேண்டிடேட் ஆர் ரிக்வெஸ்டட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஒரிஜினல் சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ் without which the candidate will not be allowed to participate in the counseling. இந்த சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு இல்லைன்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஐயோ எனக்கு தெரியல சார் சொல்லக்கூடாது. ஒரிஜினல்ஸும் கொண்டாடணும், ஜெராக்ஸும் நீங்க வச்சிருக்கணும். நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு கம்பல்சரி இது இருக்கும். 10th மார்க் ஷீட் வச்சுக்கணும், 11th மார்க் ஷீட் வச்சுக்கணும். தென் HSC ஈக்குவலண்ட் மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட், இல்லைன்னா வேற எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ஈக்குவலண்ட் மார்க் ஷீட், சர்டிபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி கம்ப்ளீட் தமிழ்நாடு அப்படின்றதுல நம்ம ஒரு சர்டிபிகேட் அந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வரணும். டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் ஸ்கூல்ல இருந்து லாஸ்டா எங்க முடிச்சீங்களோ அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இப்ப சில பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க சில கோர்சஸ், அதுன்னா இப்போ என்ன கோர்ஸ் அண்டர்கோயிங் அப்படின்றதுக்கும் நீங்க என்ன பண்ணணும், போனஃபைடு வாங்கிட்டு வரணும். தென் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி, எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு வரணும். அப்பாதோ அம்மாதோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வச்சுக்கணும். இது இல்லாம உங்களுடைய ஆதார், அப்பாவோட ஆதார், இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லது. இது இல்லாம உங்களுக்கு என்ன கொண்டாடணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வச்சிருப்போம் இல்லையா, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, இது எல்லாத்தையும் நீங்க தயவு செய்து எடுத்துட்டு வந்துருங்க. எல்லாத்துலயுமே ஒரு செட்டோ 2 செட்டோ கையில வச்சுக்கிட்டா நல்லது. ரைட்டா? சின்ஸ் more number of candidates are being called for counseling allotment is not guaranteed to everyone. 1ல இருந்து 25க்குள்ள நாங்க கூப்பிடுறோம், 1ல இருந்து 30க்குள்ள கூப்பிடுறோம்னா எல்லாருக்குமே சீட்டு கொடுக்க முடியாது. இருக்கிற சீட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. அதனால இதை வந்து சொல்றாங்க, கேரண்டி இல்ல, கவுன்சிலிங் நீங்க வரதுனாலே உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும் அப்படின்லாம் நினைக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் as per the date, time, mark mentioned in the schedule. இதுல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 8 மணி 8:30 மணி 9 மணி இருக்கு இல்லையா, 1ல இருந்து 25 1ல இருந்து 30 அந்த மாதிரி கேண்டிடேட் என்ன ரேங்க் சீரியல் நம்பருக்குள்ள கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அன்னைக்கு கவுன்சிலிங். கேண்டிடேட் ஷால் ஒன்லி ஆப்ட் ஃபார் தி வேகன்சிஸ் அவைலபிள் at their turn. உங்களை கூப்பிடுவாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து எவ்வளவு வேகன்சின்றதை போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்க டர்ன் வரப்ப நீங்க எது இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். மொபைல் போன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டிவைஸ் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க, அதை பார்த்துக்கிடுங்க. Then candidate should bring the demand draft towards tuition fee as prescribed in the fee details annexed below. இப்ப இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், தென் வந்து நம்மளுடைய எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றப்ப என்ன ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றதைக்கும் டிடி எடுத்துக்கணும். அது அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். நான் தான் சொன்னேன், அங்கேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், கவுண்டர் வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? பிரெஸ்கிரிப்ட் ஃபீ வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு நம்மளுக்கு வரதுக்குள்ள நம்ம கொடுத்தாகணும். இஃப் கேண்டிடேட் do not bring the demand draft facility, the same has been arranged at the venue of counseling. நீங்க எடுத்துட்டு வரலன்னா கவுன்சிலிங் வென்யூலயே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. எவ்வளவு எடுத்துட்டு வரணும் சார் அப்படின்னா 500 rupees பிளஸ் வந்து 18,073 சீட் அலாட் ஆகிறவங்களுக்கு பார்த்துட்டு கூட அங்க வாங்கிக்கலாம். 500 ரூபாய் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கம்பல்சரியா நம்ம கட்டணும். ரைட்டா? அப்ப ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து 500 ரூபாய் பிளஸ் சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா 18,073 பே பண்ணணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இஃப் ஆனுவல் இன்கம் மோர் தென் 2.5 lakhsனா இதுவே வந்து அவங்களுக்கு 500 rupees 12,073 வந்து பே பண்ணணும். அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபீஸ். இன் கேஸ் அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸ்க்கு வந்ததுன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து 500 ரூபாய் பிளஸ் 16,073 ரூபாய் 16,073 பே பண்ணணும். இதுவே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இஃப் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் மோர் தென் 2.5 என்னாலும் அகைன் 500 பிளஸ் 12,073 நம்ம பே பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு 500 ரூபாய் பிளஸ் 10,073 ரூபாய் பே பண்ணணும். தென் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டிஏ இஃப் ஆனுவல் இன்கம் மோர் தென் 2.5 lakhs அப்படின்னா 500 பிளஸ் 10,073 பே பண்ணணும். அப்போ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் தான். ரைட்டா? The eligible list of person with benchmark disability will be published in the official website on 12/8. இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, பட் நிறைய சர்டிபிகேட் வந்து போட்டிருக்காங்களே, நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால அப்லோட் பண்ண டைம் கொடுத்துருப்பதுனால கண்டிப்பா நாளைக்கு வந்து வந்துடும், அதை நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் பாத்துக்குங்க. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2.5 lakhs அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு ஆனுவல் இன்கம் லெஸ் தென் அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்பெசிபிக்கா மோர் தென் 2.5 lakhs அப்படின்றப்ப இதுல 500 ரூபாய் 12,073 ரூபாய் கொடுத்துருக்காங்க.
அதனால லெஸ் தெனா இருக்கிறப்ப இந்த அமௌண்ட் கிடையாது, இந்த அமௌண்ட் கிடையாது, இந்த அமௌண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு. இதுல நம்மளுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணல. நம்ம அது என்னன்றதை பார்க்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸோ இல்ல வெரிஃபிகேஷனோ இருந்ததுன்னா இமிடியேட்டா 9176552121 இந்த நம்பர்ல RGR அகாடமி சென்னைக்கு எனக்கு கால் பண்ணி பேசிடுங்க. தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸ் சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணணும்? RGRோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் RGR ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.